நம்ம இளவரசி விஜய நிர்மலா தேவி படிப்பை முடிச்சிட்டு ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு திரும்பி வராங்க. ராஜா சார் இல்லாத இந்த நேரத்துல வரவேற்பு பலமா இருக்கணும். வெல்கம் யுவர் ஹைனஸ். நீங்க? என் பேர் நான்சி, உங்க புது கவர்னர்ஸ். குட் மார்னிங். நான் வரேன்னு லண்டன்ல இருந்து போன் பண்ணிருந்தேனே, டாடி ஏன் ஏர்போர்ட்டுக்கு வரல? ராஜா சார் வெளிநாட்டுல இருந்து வர முடியலையா, போன் பண்ணியிருந்தாரு, உங்ககிட்ட சொல்ல சொன்னார். டாடி இப்ப எங்க இருக்காரு? அமெரிக்காவு பக்கத்துல ஏதோ ஒரு தீவா, அங்கதான் இருக்காரு. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். நாங்க வந்தா அந்த ஆள் அடிப்பாரு. எங்களுக்கு பழம் வேணா ஒண்ணு வேண்டாம், வாங்கடா போலாம். Damn it. மேடம், ராஜா சார் வந்துட்டாரு. My goodness. Hi, Dad. Good morning, sir. Good morning, sir. Welcome, Your Highness. Hi, darling. How are you? Fine, Daddy. Nimi, this is Asha Devi, Anandapuri இளவரசி. உன் சித்தி, I mean stepmother. இது என்னோட ஒரே பொண்ணு, விஜய நிர்மலா தேவி. How do you do? Fine. உள்ள போறோம். நிமி, உலகத்திலேயே மிக அழகான மியாமி கடற்கரையில இந்த அழகு பதுமையை சந்திச்சேன். பழகுன, கல்யாணம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், ஆனா இருந்த பிஸியில மறந்துட்டேன். சாரிமா. பை தி வே,
இப்பவே உன் சித்திய நல்லா பாத்துக்க. ஏன்னா இன்னும் 2 நாள்ல நாங்க ஹனிமூன் போறோம். டாடி சாரிமா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறம் பார்க்கலாமே டார்லிங், போலாமா? என்னம்மா? வாங்க டாடி, மம்மி ரொம்ப சீரியஸா இருக்காங்க டாடி. ப்ளீஸ் அம்மாவை கவனிச்சுக்க அத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்களே, நான் வந்து என்ன பண்ண போறேன்? ப்ளீஸ் டாடி. நான் அவசரமா ஒரு டின்னர் போயிட்டு இருக்கேமா, என்ன தொந்தரவு பண்ணாத. டாடி ப்ளீஸ் டாடி வாங்க டாடி. சொன்னா கேடு, இங்கே இருமா. டாடி 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 டாடி. ராஜா சாருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், நீ இப்படி அடம் பிடிச்சா எப்படி? போ மாதிரி எனக்கு அப்பா பிடிக்கவே இல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ வாம்மா. என்னம்மா, நீ இன்னும் தூங்கல? டாடி இடி இடி டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எங்கேயே படுத்துக்கிறேன். இங்கெல்லாம் படுக்க கூடாது, நீ போய் ஒரு ரூம்ல படுத்துக்க. டாடி ப்ளீஸ் டாடி. சொன்னா கேளுமா, நீ போய் ஒரு ரூம்ல படுத்துக்க சொல்லல. யுவர் ஹைனஸ், நீங்க கேட்ட அந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். இதை எங்க மாட்டணும்னு சொன்னீங்கன்னா இந்த அழகான ரூம்ல அந்த போட்டோ எதுக்கு? அதை எடுத்துட்டு இத மாட்டு. மேடம், இங்க இருந்த எங்க அம்மா போட்டோ எங்க? அது உங்க சித்தி தான் அதை எடுத்துட்டு இதை மாட்ட சொன்னாங்க. அந்த படத்தை குடோன்ல போட்டு வச்சிருக்கு. இப்பவே போய் நான் அப்பாவை கேக்குறேன். டாடி, யூ மேனர்லெஸ் ப்ரூட், பாரில போய் படிச்சிட்டு வந்தியே, கதவை தட்டிட்டு அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும் தெரியுமா உனக்கு? எங்க அப்பா ரூம்குள்ள வரதுக்கு
அனுமதி தேவையில்லைன்னு நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சது நான் வந்தது என் சித்தியோட புருஷன் அறைன்னு. சாரி டாடி. இனிமே இந்த விஜய நிர்மலா தேவி ராஜா விஜய ரகுநாத பூபதியோட அறைக்கு வரமாட்டா என்னைக்குமே. பாய். பார்ட்டியில நீங்க போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ். நான்சென்ஸ். எதை உடுத்தணும், எதை சாப்பிடணும், எப்ப எங்க தூங்கணும்னு பட்டியல் போட்டு சொல்றதுக்கு நான் என்ன பாப்பாவா? யுவர் ஹைனஸ், உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா தப்பா நினைக்காதீங்க. ராஜா சார் கொடுக்கிற இந்த மேரேஜ் பார்ட்டில நீங்க கலந்துக்காம இருக்கிறது மேனர்ஸ் இல்ல. மேனர்ஸ், எட்டிக்வெட், டீசன்சி, டிப்ளமசி, வார்த்தைகளுக்கு கொடுக்கிற மரியாதையை கூட மனுஷ உணர்ச்சிகளுக்கு கொடுக்க மாட்டீங்களா? யுவர் ஹைனஸ் அம்மா, அப்பாவோட இதயத்திலிருந்து தான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது அவர் பார்வையில இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு. அம்மா, நீ வாழ்ந்த இந்த அரண்மனையில உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமும் நான் நடைப்பிடமா உலாவிட்டு இருக்கணுமா? நான் இந்த அரண்மனையை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன். அன்புங்கிறது என்ன, அது எனக்கு கிடைக்குமான்னு இந்த அரண்மனை சிறைச்சாலைக்கு வெளியே போய் தேடி பார்க்க போறேன். என்ன ஆசீர்வதிங்கம்மா. Thank you, sir. Congratulations. Excuse me. Hi. कैसे ठीक है सर? No formality. Enjoy yourself. கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழே, கொஞ்சம் மேலடா. அங்கதான் அங்கதான். டேய், திரும்பி பாடுறா, அங்க ஒரு குயில் வருது. அடடட, என்ன அழகுடா. கையில கவனிச்சியா? ஆமாண்டா, குயிலடா, லொல்லக்கண்ணா, மயில்டா. வெளியூர் மயில் மாதிரி தெரியுதே. புடிச்சிடுறேன். எப்படி? Follow me. ஓகே. போலீஸ்காரன் பொண்ணா இருப்பாளோ? சும்மாரா. டைம் ப்ளீஸ். அவன் ஏழை பொண்ணு.
சீக்கிரம் ஏறிடா, பஸ் கிளப்பிட போறோம். அம்மா டிக்கெட்டு கன்னியாகுமரிக்கு 3 டிக்கெட் கொடுங்க. எங்களுக்கு 2 பாப்பா கொன்னு. நீங்க ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா இப்படி புருஷன் முன்னாடி ஆக போறவங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1986 இருக்கும். இதுக்கோசமா ஊரை விட்டு வந்துருது. அதானே. Why the hell you're shouting at me? That is Alex. ஐயா இத பாருங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா. மச்சான் இருக்கானே மொற பொண்ணு, டவுன்ல படிச்சவன், இவன் மேல உயிரே வச்சிருந்தான். இவனும் தான்யா என் தங்கச்சியா. நான் உனக்கு தங்கச்சியா? உனக்கு பொண்டாட்டியா? Stupid. ஏய், சின்ன பொண்ணு அடிக்கப்படாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப துள்ளுற? You? இங்க ஏமா என்னதான் இருந்தாலும் அண்ணங்கார சொல்றத கேளுமா. No, என்னால முடியாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Scoundrels, bastards. பாருமா, வர பஸ் ஸ்டாப்ல 3 பேர் இறங்கி உங்க பஞ்சாயத்தை வச்சுங்க. பாப்பா பாப்பா பாத்து இறங்கு. follow me. பாக்கிறதுக்கு டீசென்ட்டா தான் இருக்கா. இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டா. இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஹலோ, எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? உமாவா? எப்படி நான் தான் பாலுன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சது? பேரு பாலுவா? என்ன யாரோ ஒரு உமான்னு நினைச்சிட்டு இருக்கா. சும்மா ஒரு கேஸ் தான். இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பிடிங்க. பாலோட ஆளா இருப்பாளோ? வண்டியில நடந்தது இவங்கிட்ட சொல்லிட்டு போறடா. என்னடா பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஃபாலோ பேக். பரவாயில்லையே, எதிர்பார்த்ததுக்கு மேல அழகா தான் இருக்க. இந்த பாப்பலாம். என்ன நாய்க்கிற, போலாமா? போலாப்பா. ம்? ஏம்பால, யார் இந்த புள்ள? தூரத்து உறவு. அப்படியா? நம்ம மேட்டுக்குடி மீச மோலியாருக்கு என்ன வேணும்? தம்பி பொண்ணு. என்ன அது அநியாயமா இருக்கு? நம்ம கதிரேச மோலியார் பொண்ணா இது? உன் சின்ன மாமன் பொண்ணாச்சே, தூரத்து உறவுங்கிற? ஆமா, சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு. உறவு தூரம் தானே. சரி சரி, வண்டி எடு. சரி சரி. ஆமா, இப்ப இந்த புள்ள இங்க எதுக்கு வந்திருக்கு? ஓஹோ, அபிராமியத்தை பார்த்துட்டு போக வந்திருக்கான். என்ன நாய்க்கிற, கேள்வியை நீயே கேட்டு பதிலையும் சொல்லிக்கிறியே. இவங்க அப்பா டெல்லிக்கு மாத்தலாகி இருக்காராம். வீடெல்லாம் வசதியா பிடிக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கட்டோன்னு சின்ன மாமா லெட்டர் போட்டிருந்தாரு. இவங்க தாயி செருகம்பட்டி ஜமீன் பொண்ணு இல்ல, உன் மாமா நல்ல புளியங்கும்பா தான் பிடிச்சான். ஏமா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? என்ன நாய்க்கிற, மாமி செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. இது கூட தெரியாதா? உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதின்னு மாமியார் வீட்டுல இருந்துட்டாரு. உனக்காவது உங்க அத்தை நினைப்பு வந்திருக்க. சரி சரி, வீடு வந்துருச்சு, நிறுத்து. இறங்குமா. வாமா. டேய் டேய், பாத்துடா. எப்ப பாரு இதுக்கு விளையாட்டுதான். வா, என்ன பாக்குற? நம்ம வீடுதான். ஆமா, எங்களை எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. நான் தான் உங்க அப்பாவுடைய ஒரே தங்கச்சி அபிராமி அத்தை. இது என் ஒரே பிள்ளை பாலமுரளி, பாலுன்னு கூப்பிடுவோம். இவ என் மூத்த பொண்ணு சுலோச்சனா, அவ பையன் ராமு. ஹலோ. என் கடைசி பொண்ணு காஞ்சனா. காஞ்சனா. ஏய், உனக்கும் பேர் வச்சிருவாங்க. இவள உள்ளூர்ல தான் கொடுத்திருக்கேன். புருஷன் வீடு பக்கம்தான், 3வது தெருவு. அதனால அவருக்கு 3 வேளையும் இங்க இருந்து தான் திண்டி. எங்க அப்பா பேர டைட்டிலோட சொல்லட்டுமா? பந்தா பரந்தாமன். உமா, எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க அண்ணன். என்னையா மீச, உன் ஸ்டாப்பிங் வந்துருச்சா? யோ மீச, போனோம் வந்தோன்னு வா. லேட் ஆச்சுன்னா இங்க இருக்கிறவனுங்க என்ன கொத்துக்கறி போட்டுருவானுங்க. இது எந்த ஊரு? எல்லாம் இந்தியாக்குள்ளதான்யா. 21
இந்தாயா முனிசிபாலிட்டி குப்பை வண்டி மாதிரி கண்ட கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டினா எப்பதாயா டவுன் போய் சேர்றது? நீ ஊருக்கு புதுசா? ஏன்யா? ராமவிலாஸ் பஸ்ல ஏறினா அப்படித்தான். டிரைவர் மீச இருக்காரு, அவர் வீட்டண்ட ஒவ்வொரு ட்ரிப்பு நிறுத்தி வீட்டுக்குள்ள போய் குசல விசாரிச்சுட்டு தான் கிளம்புவார். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா பஸ் நின்னுதான் இருக்கு, இறங்கி போயிரு. அப்ப பணத்தை திருப்பி குடியா. பைக்குள்ள பணத்தை போட்டனா பரமசிவனே கேட்டாலும் திருப்பி தர மாட்டேன். அபிராமி, காப்பி வேண்டாமா? வாங்கண்ணா. காப்பி குடிக்காம பஸ்ஸே ஓட்ட முடியல. இவ யாருன்னு தெரியுதா? நம்ம உமா. தம்பி கதிரேசம் பண்ணா நீ எப்படி வளர்ந்துட்ட? 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒப்பனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தோன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கானோ. அவன் படிச்சு பெரிய ஆபீஸ் ஆயிட்டால. அது இருக்கட்டும், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க பெரியப்பா? டிரைவர் வேலை பாக்குறமா? ஏன் மத்தவங்க வேலையெல்லாம் பாக்குறீங்க? உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? அவங்க அம்மா மாதிரி எப்போ சிரிச்ச முகம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? எனக்கும் உங்க மீச ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீசி வச்சுதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். சே சே சே, அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுக்காம கண்டிப்பா வளர்த்தேன். இப்படி பண்ணிட்டாளே. போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நோ, நிர்மலா காணா போன விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ராஜ பரம்பரைக்கு அவமானம். அது என் மான பிரச்சனை கூட. இந்த விஷயம் எந்த பத்திரிகையில வரக்கூடாது. என் பொண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. புறப்படுங்க. இந்தப்பா இத தைக்கணும். என்ன கேக்குற? இது நடந்து தெரிஞ்ச செருப்பு மாதிரி இல்ல. 6 மாசமா கறி கிடைக்காம கட்டிச்சு தின்னது மாதிரி இருக்கு. இதுக்கு 1/4 மீட்டர் தோல் போட்டதான் செருப்பு உரிமை வரும். 4 ரூபா கொடுத்துரு. என்னது 4 ரூபாயா? இதுக்கு நான் புதுசே வாங்கிடுவேனே. அப்ப ஒண்ணு செய்யி, இதை தூக்கி கன்னியாகுமரி கடல்ல எரிஞ்சிட்டு நான் தைச்சு வச்சிருக்கேன், ஒரு வேலை போட்டு எடுத்துக்க. நான் பிளாட்பாரத்துல வாங்க மாட்டேன், ஷோரூம்ல தான் வாங்குவேன். அப்ப இது அங்க தச்சுக்க. சார் வாங்க போயா. செருப்பு கொண்டாந்துட்டாங்க. வாரம் இருந்து போச்சு, இதை தைச்சு கொடு. இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா பெங்களூர் சுந்தரமூர்த்தி கோஷ்டியோட சேர்ந்து போய் கால் குதிரை ஆடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல. போயிட்டு வா, தச்சு வைக்கிறேன். ஆடிக்கல்ஸ் மாதிரி ஒரு செருப்பு. ஏங்கா, எங்களை எடுத்த போட்டோவை காட்டுங்கக்கா. அவசரப்படாத, நாளைக்கு கழுவி பிரிண்ட் போட்டு காட்டுறேன். பேனோ குரோமேட்டிக். ஏய், போனோ குரோமேட்டிக். சிச்சி, பேங்க்ரோமேட்டிக். கொஞ்சம் தானே வித்தியாசம். ஐயோ மாமா, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறியே. உன்கிட்ட டியூஷன் படிச்சு நான் எப்படி பெரிய ஆளா போறேன்? ஆமா, நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எப்படி இருக்க விரும்புற? உயிரோட இருக்க விரும்புறேன். இப்படித்தான் ஏதாவது எடக்கு முடக்கா பேசுவான். எல்லாம் அவங்க அப்பா மாதிரி. அவரை ஏன வம்புக்கு இழுக்கிற? அவர் என்ன பேச்சுக்கு வராரா, இல்ல இந்த வீட்டு வாசப்படியே தான் மிதிக்கிறாரா? அதான் வேளை வேளைக்கு காஃபி, டிஃபன் சாப்பாடு, ராத்திரி பாலும் புள்ள ஒசரத்துக்கு டிஃபன் கேரியர்ல எடுத்துட்டு போறியே. ஒரே ஒரு வேளை கொண்டு போகாம இங்க வந்து கொட்டிக்கிறாரா இல்லையான்னு பாரு. உமா, இந்த பந்தா பறந்தாமன்னா யாருன்னு தெரியாதுல்ல, அவ புருஷன், இந்த புள்ளையோட அப்பா. ஆமா, மாப்பிள்ளையா லட்சணமா ஒதுங்கி இருக்காரே, அதுக்கு பேரு பந்தானா? அவர் பந்தா தான் காட்டுவாரு. நான் ஏதோ வீட்டை குறை தொட்ட குறைன்னு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து போறியா? நீ வந்து இருக்கதெல்லாம் அள்ளிக்கிட்டுல போற. ஆமாண்டி கஞ்ச பிசாசு, உன்ன மாதிரி இந்த வயசுல 10 பைசா 15 பைசான்னு சேர்த்து வச்சா பரவாயில்ல. நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம்? தோ எங்க பிறந்த காலம், இவன் வேற வந்து பிறந்துட்டான். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன். சரி, நீ இருந்துக்கிற, திருத்துப்புன்னு இன்னொன்னு வந்து பிறந்துட்டா. அது எப்படி உனக்கு தெரியாம? அதானே முளைச்சு 3 நாள் விடல. அக்கா, இப்ப 3 அலைக்கெல்லாம் மதிப்பு இல்ல, 2 அலைக்கு தான் மதிப்பு. இருட்டி வர பொண்ணு. இல்ல நீ எங்கடி வர? எப்படி எங்க குடும்பம்? குடும்பம்னா என்ன நீங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஓ, இன்று பௌர்ணமி. முழுக்க முழுக்க சைவ சாப்பாடே பரிமாறப்படும் என்பதை மட்டனற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்கத்த. பெரிய மனுஷி நீ, எனக்கு குழந்தை தானம்மா. கையை காட்டு. தேங்க்யூ. அம்மா, எனக்கு இரு. இந்தா. அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ்.
என்ன கனவு காண்ற? தம்பி வீட்டுல தடபடலாம் டேபிள் சேரம் போட்டு சாப்பிட்டுருப்பான். இங்க கையில வாங்கி சாப்பிடுறது கூச்சப்படா போல் இருக்கு. என்ன அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா? எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு, உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர் தானே காரணம். சரி, எங்க வீட்டுல உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கா? அத்தை, பெரியப்பா, சுலோச்சனா, காஞ்சனா, ராமவிலாஸ். பாலு, BALU, அதாமா உன் அத்தா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் தான். அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. பாலுன்னு கூப்பிட்டா போதும். பேர் பிடிக்கலன்னு டேன்னு மட்டும் கூப்பிடாத. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். வேணும்னா டேய் பாலுவத்தான்னு கூப்பிடுறேன். ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? இல்ல, என் சிரிப்பு நியாயமான தோணுச்சு. நிரந்தரமான நினைச்சு பார்த்தேன். ஏங்க, நான் அதிகமா சிரிக்கிறேனா? இல்ல, அழகா சிரிக்கிறேன். டேய், அது ஏன் தலகணை கூடடா என்கிட்ட. இல்ல, எந்த நேத்தி நானே வச்சு படுத்துறேன். இன்னைக்கு நான் தான் வச்சு படுத்துப்பேன். சொல்றது கேளு. கூட விடு. முடியாது. சச்சா, நீ அது விடு. கொடுக்க போறியா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன். கூட முடியாது. கொடுக்க மாட்டேன். இரு, அம்மா வரட்டும். டேய் டேய் டேய், என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த கண்ணு பிசாரி என் தலகாணி எடுக்குது. சரி, நீ அதை கொடுத்துரு, உனக்கு வேற தரேன். ராம்விலாஸ், பால் சாப்பிடுறியா? நான் அப்பா குடிச்சிட்டேன். குடு. இந்தாடா. ஐயா, இதான் நல்ல போர்வை. என்னடா என்ன சீக்கிரம் வந்துட்டியா? அது இருக்கட்டும், நான் ஒன்னு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குடிக்க முடியாத பால் எது? சரியா சொன்னா நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். சரியா சொல்லலன்னா நீ எனக்கு முத்தம் தரணும். எப்படி இருந்தாலும் சட்டையில எண்ணெய் அக்கா விட மாட்டேன். விடுறா டேய், வண்டிக்கு நேரம் ஆச்சுடா. சரி தாத்தா, நீ டிஃபனுக்கு வரும்போது 1 2 3 4 கமர் கட்ட வேணும். அவ்வளவுதானே, வாங்கிட்டு வரப்போ. டேய், என்னடா இது? தூங்குறவள போய் தொந்தரவு பண்றீங்க. காத்தால நாங்க தூங்குனா மட்டும் சத்தம் போடுறியா? சரி, நீ போய் குளிப்போ. இப்போ ஒண்ணும் குறைஞ்சு போல, கவலைப்படாத. இன்னும் டிஃபனே ரெடி ஆகல. வயடி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகல. போ, பள்ளி விளக்கிட்டு வாமா, காஃபி சாப்பிடலாம். எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க. அதோ தெரியுதே, அந்த பாறையை பத்தி சொல்ல முடியுமா சார்? அதுக்கு விவேகானந்தர் பாறைன்னு பேரு. நீங்க கண்ணால பாக்குறத விளக்குறனா உங்களுக்கு கைடு. அறிவால மட்டுமே பாக்குறத விளக்கக்கூடிய கைடு அந்த கடவுள். அந்த கடவுளை தியானம் பண்றதுக்காக விவேகானந்தர் அந்த பாறையை தேர்ந்தெடுத்தார். அதோ ஒரு மண்டபம் தெரியுதே, அது கூட அவர் நினைவா தான் கட்டினது. எனி மோர் क्वेश्चंस? ஏன் சார், இந்த கன்னியாகுமரி அம்மன் வரலாறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மனை பத்தியா? சிவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்குவார்னு நம்பிக்கிட்டு இருந்த பார்வதி கல்யாணத்துக்கே அவர் வராதனால வெக்ஸ் ஆயிட்டாங்களாம். கல்யாண விருந்தெல்லாம் மண்ணா போச்சான். அதான் இந்த ஊர்ல மண்ணெல்லாம் கலர் கலரா இருக்குதான். அந்த விருந்தெல்லாம் மண்ணாகாம இருந்திருந்தா நம்ம ஊர்ல சோத்து பஞ்சமே இருந்திருக்காது. வெரி குட், பிரமாதமா பேசுறீங்க. நீங்க இப்ப நான் காட்டினதெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு இருங்க. நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து மீதெல்லாம் விளக்கி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.
Thank you. ஆமா, இந்த இடத்த பத்தி நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல ரீலா? எது? என்ன பார்த்தா ரீல் விடுற மாதிரியா தெரியுது? அந்த காலத்துல பரமசிவனுக்காக பார்வதி வெயிட் பண்ணதுல இருந்து முந்தா நாள் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஷூட்டிங் எடுத்த வரைக்கும் எல்லாமே டீடைலா தெரியும். ஷூட்டிங்கா? இங்க ஷூட்டிங் எடுப்பாங்களா? பின்ன என்ன, இந்த இடத்துல தான் ஸ்ரீதேவி நடந்து வரும்போது கால் தவறி கீழே விழுறாங்க. அவங்கள கைப்பிடிச்சு கமலஹாசன் மேல தூக்குறாரு. அவங்க 2 பேருக்குள்ள லவ் சீன் எடுத்தாங்கம்மா. ஸ்ரீதேவி தூள் டக்கர் Dress. ஆமா, இந்த சினிமாவுல தான் ஹீரோயின் கீழே விழறப்போ ஹீரோ கைய பிடிச்சா உடனே காதல் வந்துரும். ஸ்டூபிட். கொஞ்சம் கூட யதார்த்தமே இல்லாம. சினிமாவுல கூட வாழ்க்கையில நடக்கிறத காட்டுறாங்கல்ல. Your Highness. என்ன இளவரசியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க. உன்னையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. என் வீட்டு இளவரசி, அழகான இளவரசி இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் சட்டையை போட்டுக்கிறதா ஊர் ஜனங்க நினைப்பாங்க. அந்த ஊர்வாயை மூடணுங்கிறதுக்காக இந்த பாவாடை தாவணி வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணாச்சுன்னு மயக்கத்துல வாங்கிட்டு வரல. இந்தா பிகு பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா, நான் பாக்கணும்ல. என்னடா அது? பேண்ட் ஷர்ட். ஒண்ணும் இல்ல, பாவாடை தாவணி. உமா லட்சுமி மாதிரி இருக்கா, பாவாடை தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீ தானே சொன்ன? அதான். சொல்லலையே. சொல்லல? சொன்ன மாதிரி இருந்தது. அத்தை பொண்ணுல இருக்கும் இருக்கும். என்ன ஏன் நிக்கிற? இந்த பாவாடை தாவணியில நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறாங்கல்ல. சீக்கிரம் போ, கட்டிட்டு வா. வேண்டாம் வேண்டாம், என் கால வேண்டாம். நல்லா இருப்பா. எங்கு விழுந்தாலும் வாழ்க. நீயே போ. பாவாடை தாவணி வாங்கி கொடுத்தது இந்த போஸ்ட்மேன் மூலமா ஊருக்கு தெரியட்டும். செலக்ஷன் எப்படிமா? எது? துணி 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 நல்லா இருக்கு. கதிரேசன், கனாட் பிளேஸ், நியூ டெல்லி. இது உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ் இல்ல? அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம். என் மகள் உமாவை உங்களுடன் தங்க அனுப்புவதாக எழுதியிருந்தேன் அல்லவா? அவளுக்கு அங்கு வந்து தங்க இஷ்டம் இல்லையாம். என்னுடனே டெல்லிக்கு வந்து விட்டாள். இங்கு தங்குவதற்கு வசதி கிடைக்கும் வரை ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறோம். சிரமத்திற்கு மன்னிக்கவும். அபிராமி, பாலு மற்றும் குழந்தைகளுக்கு என் அன்பை சொல்லவும். யாருக்கு லெட்டர்? அத்தை, இது வேற முருகேசுக்கு, நமக்கு இல்ல. உங்கள் தம்பி கதிரேசன். அப்பா, நல்ல வேளை இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது.
நான் போட பெரிய மனுஷா. சொன்ன கேளு டேய். டேய் 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 டேய். நான் குதிக்க தான் போறேன். வேண்டாம்டா டேய். டேய் வந்துடுடா. அப்ப நான் வந்தால் பாரு அந்த நிறுத்த சொல்லு. இப்போ உனக்கு பாட்டு வேணும் ஆனா தாத்தா பாடக்கூடாது. அவ்வளவுதானே? வா. என்னாச்சு? நாங்க குடிக்க மாட்டோம். ஏன்? நீங்க ஒரு பாட்டு பாடினாதான் நாங்க குடிப்போம். ஐயே, எனக்கு பாடெல்லாம் வராது. பாட்டி நீங்க பாடிருங்க, இல்லனா தாத்தா பாடிடுவாரு. பாடுமா. பாடுமா ப்ளீஸ் பாடுங்கம்மா. பாடுங்க. பாடுங்கம்மா. சரி சரி பாடுங்கடா. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். விஷமாச்சு. அப்படின்னா என் பிள்ளைங்க கடவுளே, விஷம் கலந்த பாலை கொடுத்துட்டேனே. நான் இவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன். எல்லாரையும் பாலை கட்டாயமா குடிக்க வச்சுட்டேன். என்னோட அஜாக்கிரதையினால குடும்பமே அழிஞ்சு போச்சு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த பாவி உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? இல்ல, அந்த செய்தி கேட்க நான் உயிரோட இருக்க கூடாது. ஆமா, நானும் வரேன் உங்களோட. பள்ளி விழுந்த பால எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு முன்னால நான் போனேன். என்னம்மா? பாலு, உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா, நீங்க சாப்பிட்ட பால்ல தான் பள்ளி விழுந்திருந்ததுமா. அதை நாங்க சாப்பிட்டதை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அப்படியா? கடவுளே, என் பிள்ளைங்களை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. நல்ல வேளை அத்தை கொண்டு ஆகல. அவங்க இல்லாத உங்க வீட்டை நினைச்சு பார்த்தா. விளையாட்டு கூட அப்படி நினைக்காத. எங்க வீடு தேன் கூடு மாதிரி. அம்மா இல்லைன்னா கூடு கலைஞ்சிடும். உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? அத்தை மாதிரி எனக்கு ஒரு அம்மா இல்லையே. அதனால என்ன, நீயும் ஒரு மக தானே. ஐ மீன் மருமக. ஜஸ்ட் இருக்கிற உறவு முறை தான் சொன்னேன்.
காஞ்சனா, காலையில தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப வயித்து வலிக்குது. பரவாயில்ல, வலி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு தான் இருக்கு. ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடதானே? காஞ்சனாவா? காஞ்சனானே பேர் வச்சிருக்க கூடாது, கஞ்சனான்னு வச்சிருக்கணும். அவ்வளோ கஞ்சா. இவ்வளவு பெரிய கூந்தலான்னு ஆச்சரியப்படுறீங்களா? சேச்சே, இவ்வளவு நீளமான சௌரிய நீ எங்க வாங்கியிருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? வீட்டு கோழி வாங்கிட்டு எனக்கு இருமல் மருந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இருமல் மருந்தா? இதுவா? ஆமாங்கா, மாமா எப்ப பார்த்தாலும் இருமல் மருந்துன்னு இதத்தான் வாங்கிட்டு வருவாரு. ஆனா தாத்தா இருமி நான் பார்த்ததே இல்ல. நோட்டீஸ் ஒட்டி இருப்பதுக்கு அது என்ன டிராமாவா சினிமாவாடா? ஒரு நல்ல டாக்டரை பார்க்க கூடாதாண்ணா? மருந்தா இருந்தாலும் இப்படியா பாட்டிலா சாப்பிடுவாங்க? கொடுங்க. பாத்துமா பாத்து, பாட்டில் சாப்பிடுதான். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி. சோடாவோ தண்ணியோ கலந்து சாப்பிடணும் இல்ல பெரியப்பா? டேய் ராமவிலாஸ், கொஞ்சம் ஊறுகாய் ரெடி பண்றான். இன்னொரு தடவை என்ன ராமவிலாஸ்னு கூப்பிட்ட எல்லாம் போடா பெரிய மனுஷன். இவன் இருக்கானே, இவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தப்ப ராமவிலாஸ் பஸ்ல தான் கூட்டிட்டு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளே பிறந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு ராமவிலாஸ்னு பேர் வச்சேன். படிச்ச பொண்ணு, டாக்டர் சீக்கிரமா மருந்து சாப்பிட சொல்லியிருக்காரு. வரட்டுமாமா? பெரியப்பா, ஏன் பெரியப்பா இருமல் மருந்த மறைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இருமல் இல்ல. ஆமா, நீங்க ஏன் குடிக்கிறீங்க? கவலைப்படாத, வேணும்னா குடிக்காம இருக்கலாம். கவலைப்படுறவன் இந்த பாட்டில பிடிக்காம இருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா. நானும் இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் தான். உங்க ஒப்பனை வளர்த்தி ஆளாக்குனேன். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையே மறந்துட்டான். அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளும் சந்தோஷமா இருந்தா. மாப்பிள்ளை சோமு ரொம்ப நல்லவர். ஆண்டவன் ஆக்சிடென்ட் மூலமா அவரை தாங்கிட்டு அழைச்சிக்கிட்டாரு. என் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பை நான் ஏத்துட்டதால எனக்குன்னு ஒரு குடும்பத்தை நான் ஏற்படுத்தல. என்னைக்கு அபிராமி அமங்கலியா பார்த்தனோ அன்னையிலிருந்து இந்த தண்ணி இல்லாம தூக்கமே வர்றதில்லை. பெரியப்பா, உங்க மனசுல இப்படி ஒரு கலக்கம் இருக்குன்னு இதுக்கே இப்படி கலங்கறியாமா? அபிராமிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிப்பா. அந்த நேரத்துல நான் படுற அவஸ்தை ஆண்டவனுக்கு தான் தெரியும். நெஞ்சில கிடந்த தாலியை பறிச்சவன் நெஞ்சில் இருந்த வலியை பறிச்சிருக்க கூடாதா? இப்ப சொல்லுமா, நான் குடிக்கிறது தப்பா? மன்மதா, நீ அந்த ரவுடி பசங்களை விரட்டினிய, அதுக்கு நன்றியா கரும்பு சார ரதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீ அவது குடி. இவ்வளவுமா? அவ்வளவு அன்பு உன் மேல வச்சிருக்கு. சீக்கிரம் குடி. அவங்க அப்பா வர்ற காட்டி இந்த கோவலையை நான் வாங்கிட்டு போகணும். குடி. கரும்பு சாறு கொடுத்து அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? ஏய் மன்மதா, இந்த செருப்பு காலை கடிக்குது, என்னன்னு பாரு. இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது. 2 குத்து குத்துனா செத்து போகும். அப்ப குத்து. ஆமா, இதவே தைச்சு போடுறீங்களே, ஒரு புது செருப்பு வாங்க கூடாது? நான் இருக்கிற நிலைமையில எப்படா புதுசு வாங்க முடியும்? ஏன் முடியாது? 2 வாரம் இருமல் மருந்தை குறைங்க, வாங்கிடலாம். 2 வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் 4 வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு கவலை எனக்கு. சீக்கிரம் தைச்சு விடுறா. கொஞ்சம் கடையில இருங்க, எனக்கு கரும்பு சாறு குடிச்சா வகுத்த கிடக்குது. கொஞ்சம் சரி போயிட்டு வரேன். நடக்கும்போது முன்வார அறுந்து போய் ரிவர்ஸ்ல இழுக்குது. கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா. மீச, நீங்களா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தொழிலா? குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்களே. டேய், நான் சொல்றது என்னத்த கேக்குறது? நான் எதுக்கு வந்தேன்னா, அதான் பார்த்தா தெரியுதே. போற போக்க பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஜோட் ரிப்பேர் அப்படின்னு இறங்கி கொஞ்சம் கேளுடா. என்னத்தையா கேக்குறது? அதான் கண்ணாலே பாக்குறேனே.
ஒரு கையில ஊசி, இன்னொரு கையில வாரு. இதை விட என்ன அத்தாட்சி வேணும்? இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மீச, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இத வந்துட்டான் பாரு, இவனையே கேளு. என் கடையில என்னையா கலட்டா? ஓஹோ, நீதான் செருப்பு கடைக்காரனா? எங்க மீசையை இங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வயித்த கலக்கிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு. டேய், உங்க ரெண்டு பேரும் சேர்த்து நான் ஒரு மீச வேண்டாம். ராமு, ஏன்டா சரித்திரத்துல இவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்க? சரித்திரத்துல இடம் பெறணும்னு தான். நல்லா பேசுற, இலக்கியத்திலயும் இடம் பெறுவ. அந்த காலத்துல நான் படிக்கும் போது சரித்திரத்துல 80-90 மார்க் எல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? உங்க பழைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். சரி. அண்ணே, நீ படிக்கும் போது இந்த நிலைமையே வேற. இப்ப 20 வருஷம் சரித்திரம் கூடி இருக்குல்ல, அதையும் சேர்த்து தானே படிக்கணும். தேங்க்ஸ் காஞ்சு. ராமு, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். மானத்தை வாங்காத, இறங்கு. ஓ, நைஸ் பாய். நோ பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இது கூட புரியலையா? மாமா, இதுல ஒரு சந்தேகம். இது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் படிச்சு மேலே ஆப்பற. எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை கட்டிட்டு அழறான். மாமா மாமா என்ன பிக்னிக் கூட்டிட்டு போ, அம்மா கிட்ட இருந்து 20 ரூபாய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா தானே அறிவு வளரும். இப்ப இந்த மாமா சொல்றேன், அம்மா கிட்ட போய் ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டு வா. அண்ணா, நானு? நீ இல்லாமல, நீ தானே ஃபைனான்சியர். வேற யார் வரதுனாலும் வரலாம், நானே காசு போட்டுக்கிறேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? ஓ, குடிக்கலாமா? அது உமா, இங்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்காது. சோடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதுவும் கோலி சோடா தான் பெஸ்ட். ஒரு கோலி சோடா கொடுங்க. கட்டை கட்டை விரல் இருக்கும்போது கட்டை எதுக்குங்க? எப்படி? ஐயோ, என்னென்ன உமா இருக்கேன்னு நீயும் ஹீரோ மாதிரி தான் நடிச்சு பாக்குற. முடியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. அதானே, இந்த திங்கக்கிழமை வந்தாலே எனக்கு ப்ராப்ளம். மத்த நாள்னா குடுமாமா, நான் உடைச்சு தரேன். அட, உடைச்சிட்டியே. உனக்குன்னா திங்கக்கிழமை ஓகேன்னு நினைக்கிறேன். ஐயா, அசடு வழியுது, தொடச்சுக்க. கரும்பு ஜூஸ் கொடுங்க சார். என்ன விலை? 1 ரூபா. ஐயோ, 1 ரூபாவா? அநியாயமா இருக்க. எனக்கு வேணாப்பா. கொஞ்சமாக சீமாட்டி, பணம் நான் தானே கொடுக்குறேன். நீங்க கொடுங்க சார் எல்லாருக்கும். ஆனா எனக்கு மட்டும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி. சொந்த காசா இருந்தா தானே அருமை தெரியும். ராமகண்ணா, உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. எனக்கு 2 5 ஸ்டார் வேணும். டாய், அண்ணன் தான் கண்ணடிச்சு வாங்க வேணாம்னு சொல்றாருல, ஏன்டா வீணா செலவு வைக்கிற? நீ ஒண்ணு, உமாக்கா முன்னாடி நாம எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. என்ன, நீ ஏதாவது கேளு. ராமகண்ணா, ஜெயண்ட் வீல் ஏறிக்கிறியா? சொல்லலாம் நினைச்சேன். உமாக்கா? உமாக்கு தலை சுத்துமா? எனக்கு ஒண்ணு சுத்தாது. எனக்கு சுத்தும், சும்மா இரு. ஏன்பா, 1 ரூபாய்க்கு எத்தனை சுத்து? 10 சுத்து. அப்படியா? இந்த 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு 100 சுத்து சுத்து. அதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாத. சரி சார். வா, பார்த்தா அப்பா, ஒரு வழியா ஏத்தி விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பசங்க ராட்னம் சுத்துறதுக்குள்ள நாம 2 பேரும் தனியா இந்த உலகத்தையே சுத்திட்டு வரலாம். என் கூட தனியா இருக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? பின்ன, நீ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கேன்னு சொன்னா சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுங்க மாமான்னு சொல்லுவான். சிரிக்கிறது இருக்கட்டும். வீட்டுல தான் கேட்கறதுக்கும் முடியல, கொடுக்கறதுக்கும் இடம் இல்ல. இங்க நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துதான் ஆகணும். வசதி எப்படி? சீ, மாட்டேன். 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 சரி, நான் இப்போ 3 எண்ண போறேன். அதுக்குள்ள நீ எனக்கு முத்தம் கொடுக்குற. கொடுக்கல, நான் அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுடுவேன். வெட்டி வீரப்பு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? இப்ப பார். இதுல எந்த புத்துல பாம்பு இல்லைன்னு தெரியலையே.
1 2 விட்டுருவேன். 1 2 2 3. உமா உமா பாலு 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 உமா, சாகரத்துக்குள்ளேயாவது ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருவோமா? போங்க நீங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன். ஏய் ஏய் உமா டார்லிங், ஏய் ஏய். ஏன் கிடைக்கிறீங்க? டிராபிக் அடைஞ்சலாம அந்த பக்கமா போங்க. வெட்ட வெளியா இருக்கனால வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஓரமா நிழல்ல போய் பேசுவோமா? ஆமா ஆமா, வெயில் பட்டா நீங்க கருத்துடுவீங்க. ரதி, மன்மதா, நேத்து கொடுத்த கரும்புச்சார்ல என்னத்த கலக்குன? நான் ஒண்ணும் கலக்கலையே. அப்ப ஏன் எனக்கு அந்த கலக்குச்சு? அதுதான் கரும்பு. நீங்க மன்மதன், நான் ரதி. மன்மதன் கையில கரும்பு இருந்தா காதல் வரும். முழு கரும்பை கையில கொடுத்தா தான் காதல் வரும். சாரா பிழிஞ்சு கொடுத்தா வர்றதே வேற. அன்பே, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கஷ்டமா? நீங்க நானும் செருப்பு வாரும் போல. மன்மதா, நீங்களும் நானும் கரும்பு சாரும் போல. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா ஓடி போயிருவோம். ஐயோ, எங்க அப்பா. உங்க அப்பனால ஓட முடியாது. ஓட முடியாதா? என் குல பெருமையை கெடுக்க வந்த கோடாரி விறகு. விறகுல மாமா, காம்பு. ஏய், நான் பாஞ்சா பாம்புடா. படுத்த பண்ணியா? ரதி, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, ரதி, மன்மதா, மன்மதா, ரதி, ரதி, மன்மதா, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, ரதி. லைட்ட போட்டு போட்டு கண்ணடிச்சுக்கிறீங்களா? அப்பா, இது லைட் இல்ல, காதல் ஜோதி. என்னைக்குமே அணையாது. மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஜோதியுமே எரியாது. டேய்,
என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற? ஃபாதர், இது சாதாரண விளக்கு இல்ல, ஒளி விளக்கு. ஒளி விளக்கா? இருக்கிறது ஒரு விளக்கு. எதையோ நினைச்சு இதை உடைச்சிடாத. இத குடு, போய் படு. டேய், நீ துவைச்சு கிழிக்கிறதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சதா? நீ எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல துவைச்ச உன்னை துவைச்சிருவேன். மரியாதையை வீட்டுக்கு வாடா. அங்க என்னடா பார்வை? வாடா. ரதி, குளிக்க வாரேன் துவைக்க வாரேங்கிறதெல்லாம் இதுக்குத்தானா? இனிமே நீ குளிக்கவே வேண்டாம். அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையிலிருந்து தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வரேன், அங்க வந்து குளி. வா. யூ இடியட்ஸ், தின்ன தூங்கி பசங்க, யூஸ்லெஸ் ராஸ்கல்ஸ். உங்களை நம்புறேன் பாரு. என்ன சொல்லணும்? யுவர் ஹைனஸ், நாங்க தேடாத இடமே Shut up! இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? பிளாக் எனக்கு தெரியும் என் மகளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு. கெட் லாஸ்ட். ஐ சே கெட் லாஸ்ட். ரவி, ஐஜிக்கு ஃபோன் பண்ணு. இருமிட்டு இருக்கிற? ஐஸ் போட்டது எதுவுமே உனக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. கண்டதையும் சாப்பிட்டு இருமிட்டு கிடக்குற. இருமிட்டுன்னு அண்ணன் ஏதோ மருந்து சாப்பிடுவாங்களே. இரு அண்ணன் சாப்பிடுற மருந்து எடுத்துட்டு வரேன். இந்தாமா காஞ்சனா, இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுமா, மூக்க பிடிச்சு சாப்பிடுற. ஒரே மூச்சுல குடிச்சிருமா. குடிச்சதானே சரியாகும். தாத்தா தண்ணி ஊத்தி தான் குடிப்பாரு. நீ அப்படியே குடிமா, இருமல் சீக்கிரமா போயிடும். என்னத்த காஞ்சனாவுக்கு? இருமிட்டு இருந்தா அண்ணன் சாப்பிட மருந்து கொடுத்தேன். ஐயோ, அத கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. என்னம்மா வீடு ஒரே அமைதியா இருக்கு, என்னாச்சு? பாருங்க பெரியப்பா, அத்தை உங்க மருந்த காஞ்சனாவுக்கு இருமலுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அது பெரியவங்க, பெரிய மீச உள்ளவங்க சாப்பிடுற மருந்தாச்சே. அவ்வைய பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கா, அது என்ன? ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? நாக்கு பரலுதே. அண்ணே, என்னாச்சண்ணே? ஐயா பாலமுரல் அன்னைக்கு எங்களை பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் என்ன வீல் அது? ஜெயண்ட் வீல்ல ஏத்தி விட்டு நீயும் உமாவும் அத அம்மா கிட்ட சொல்லட்டுமா இல்ல மாமா கிட்ட சொல்லட்டுமா? என்னமா அது? இவ குடிச்ச மாதிரி வளரா? ஆமா, அண்ணனோட இருமல் மருந்து சாப்பிட்டு இருக்கா. எது? அம்மா, அது விஸ்கி. விஸ்கி அப்படின்னா அது மருந்து பேரு. நீ போ அபிராமி, அவ கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும், இருமல் நல்லா ஆயிடும். அந்த டூயட்ட அப்படியே பாடி காட்டணுமா? நிறுத்துறா. அவ எப்பவும் பொய் சொல்ல மாட்டான். நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க ஒருத்தர் என்னம்மா? அது சரி. அண்ணே, சீக்கிரம் ஆக வேண்டியது பாருங்க. வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு. சின்ன அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க. எங்க தொடர்ந்து 100 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவார்.
அதோ சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கானே கருவாப்பைய, அவன் என் பொண்ணை கடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கிறான். அவனை நீங்க இன்னைக்கு ராத்திரியே கடத்திடணும். கடத்துறதுதான் எங்க வேலை. சுமார் எத்தனை மைலுக்கு அந்தாண்ட கடத்தணும்? 700 மைலுக்கு அப்பால கொண்டு விட்டுடுங்க. அப்ப மைலுக்கு 2 ரூபா போட்டு 400 ரூபா கொடுங்க. சபாஷ், இந்தாங்க 100 ரூபா அட்வான்ஸ். காரியத்தை கச்சிதமா முடிங்க. நாளைக்கு காலையில் நான் உங்களை பாக்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் ஏன் இங்க நிக்கிறான்? நான் வேற ரதியை பார்க்க போகணும். என்னையா இங்க நிக்கிற? நான் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் மைசூரு வேலை தேடி வந்த, வேலை கிடைக்கல. திரும்பி போகலான்னா காசு இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குனா போலீஸ் புடிச்சுக்குவாங்க. வெளிச்சமா இருக்குதே நீங்க வந்த, விடியற வரைக்கும் போக மாட்டேன். அப்படியா? நீ கொஞ்ச நேரம் சுத்து. அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா சுத்த வேணாயா? 10 ரூபா தரேன், வச்சுக்க. அப்படியா? வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ரதி, கவலைப்படாத. ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. இந்த மன்னவனுக்காக இந்த ரதி எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா. எனக்காக எத்தனை சுத்து சுத்துறீங்க. இதையாவது சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன். ஏன்? ஊட்டி விடணும். ஐயே ஆசை. ஐயோ ஐயோ, என் பொண்ணை காணுமே, நான் என்ன செய்வேன்? சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த என் பையனையும் காணுமே. எங்க போயிருப்பான்? எங்க போனாலும் விடக்கூடாது. வாங்கடா. இந்த மன்மதான் ரதியை தூக்கிட்டு போறேன். நீங்க பெரிய செயல் வீரர் தான், சீக்கிரம் போங்க. அந்த இலை உள்ளவங்களை பிரிச்சீங்க. இங்க நடக்கிறதே வேற. எவனாவது என்னை தாண்டி போனீங்க, அத்தனை தலை உருளும். போடா போடா போடா. நீ கூட நோம்பு கயிறு கட்டிக்கிட்டியா? நீங்க தானே அத்தை சொன்னீங்க, வரலட்சுமி பூஜை பண்ணி நோம்பு கயிறு கட்டிக்கிட்டா புருஷனுக்கு நல்லதுன்னு. அத்தை, இன்னைக்கு நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அம்மாடி, அதுக்குள்ள பாலுவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் என் பிள்ளை சோம்பேறி ஆக்கிடாதுமா. போங்க அத்தை. வரேன். என்ன சாம்பார் இது? நல்லா இருக்க. என் மாமா உன்னை கஷ்டப்பட்டு தான் செதுக்கிருக்கான். மாமனா? நான் பிரம்மாவை சொன்னேன், எனக்கு பிடிக்கும்னு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா? உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் ட்ரெஸ் இல்லாம தானே வரணும். ஐயோ, பொம்பளைங்க பேசுற அளவுக்கு ஆபாசமா ஆம்பளைங்களால கூட பேச முடியாதுப்பா. போதும் போதும், ரசம் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிட்டியா? பொண்ணுக்கு எதையே நிறைஞ்சிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி. அடிப்பாவி, இதுக்குள்ள வயிறு நிறைஞ்சிடுச்சா? ஆம்பளை ஆபாசமா பேச மாட்டாங்கன்னு இப்பதானே சொன்னீங்க. ஆண் ஒரு பொண்ணை இதயத்துல சுமந்தா
பொண்ணு அவன் உயிரை தன் வயித்துல சுமப்பா. ஐயோ, தத்துவம் சென்டிமெண்ட் இப்படி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறியே. கொஞ்சம் ஊர்கா வைமா. ஊர்கா. யோ ஹைனஸ். ஆமா, நீ என் இதய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. இது கொஞ்சம் புரிய. உனக்காக பெரிய அரண்மனை, நந்தவனம், அந்த புறம்னு கட்டி நீ என்ன ஆட்சி புரியறத ரசிச்சுக்கிட்டு இருப்ப. ஒரு சின்ன வீடு. என்னது சின்ன வீடா? ஒரு குடி, அதை சுத்தி நிழல் தரும் மரங்கள், நிலவு காயும் வானம். வெளியில ஒரு கைத்துக்கட்டில் போட்டு நீங்க படுத்திருக்க. உங்க காலடியில நான் காலமிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்? உன் கால் இந்த பூமியில படக்கூடாதுன்னு தானே நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ, முருகேச முதலியார்னு? ஆமா, மேட்டுக்குடி மீச முதலியார் தானே? அவர்தான் என் பார்ட்னர். பார்ட்னர்னா? ராமவிலாஸ் பஸ்ல அவர் டிரைவர், நான் கண்டக்டர். இப்ப நான் டியூட்டில இல்ல. அவர் வீடு எங்க இருக்குங்க? அதோ வராரு. அவர்தான் அவர் தங்கச்சி மகன் பாலு. உங்க மாமாவை தேடி இவர் வந்திருக்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க? என் பேர் கதிரேசன், டெல்லியில இருந்து வந்திருக்கேன். சின்ன மாமா? ஆமா, உமா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். அண்ணன், எனக்கு சொத்து பத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. உமாவை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். உமா தங்கமான பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடுமா என்ன? கல்யாண தேதியை நீயே நிச்சயம் பண்ணிட்டியா? ஜனவரி 16ஆம் தேதி. என்ன முகூர்த்தம் ரொம்ப பக்கத்துல இல்ல? ஏன்னா அபிராமி என்ன சொல்லுது? ஒண்ணு இல்ல, உமா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, அவளுக்கு தாலி கொடியை நாங்களே செஞ்சு போடலான்னு. வேஷா நல்லா செய்யுங்க. என் கல்யாணத்துல விட்டு போன உறவு உமா கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்ததே. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மாமா. நாள் நெருங்கிடுச்சேன்னு நானே பத்திரியெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். கல்யாணம் ஆன உடனே உமாவை மாப்பிள்ள கூட அனுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு லீவ் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவன் என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்கலாம்? என்னென்ன அப்படி சொல்லிட்டீங்க? கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தோட ஜாஸ்தி வாங்குறாரு. மாப்பிள்ள ரகுநாதன் இந்தியன் ஆயில்ல ரீஜனல் மேனேஜரா இருக்கார். மாப்பிள்ள ரகுநாதனா? அண்ணே, உமாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் உமாவை பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் மாதிரி தான். மாமா, இத உமாவே உங்ககிட்ட சொன்னாளா? உமா சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? உமா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்க. கல்யாண வேலையில நீங்க தான் செய்யணும். நான் படிச்சு சொன்னேன். லெட்டர் எல்லாம் போட்டிருக்கோம், ஊருக்கு போயிட்டு வாமான்னு. சின்ன ஊருப்பா, எனக்கு போர் அடிக்கும், நான் போல நினைச்சு இதெல்லாம் நான் லெட்டர்ல இருந்தேனே. அண்ணே, நான் புறப்படுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்க எல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் வரட்டுமா? சொல்லு. நிறுத்துடா. எந்த உரிமையில நீ அவன் மேல கை வைக்கிற? அவன் என்ன உன் மாமன் பொண்ணா? அதனாலதான் கேக்குறேன், எதுக்காக அப்படி நடிச்சா? டேய் இருடா, நான் கேட்டுக்கிறேன். இந்தம்மா, என் தம்பி வந்திருந்தான், உண்மையான உமாவோட அப்பா. இதுக்கு மேல நீ உண்மை சொல்லேன்னு நல்லா இருக்காது. ஏமாத்தணும்னே திட்டம் போட்டு வந்தவ எப்படி மாமா பேசுவா? நான் எந்த திட்டத்தோடையும் வரல, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உண்மை, உங்களோட பழகினது உண்மை, உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தது உண்மை. ஆனா உமான்னு சொன்னது மட்டும்தான் போய். அதுல கூட உள்நோக்கம் ஒண்ணு இல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ? இவ்வளவு உண்மையை சொன்னவ நீ யாருங்கிற உண்மையை சொல்லிடுறது. இதையே நம்பாத நீங்க நான் யாருன்னு சொன்னா நம்பவா போறீங்க? ஆமா, இவ பெரிய மகாராணி. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் மகாராணி தான். ஜெயநகர் ராஜாவோட ஒரே மகள் விஜய நிர்மலா தேவி தான் நான். அத்தை,
தாய் இல்லாத எனக்கு அரண்மனையில பாசத்தை தவிர எல்லாமே கிடைச்சது. நான் எந்த பாசத்தை தேடி வந்தேனோ அந்த பாசம் எனக்கு இந்த வீட்டுல தான் கிடைச்சது. இப்போ நீங்க வெளியில போன்னு சொன்னா திரும்பவும் அந்த அரண்மனை ஜெயிலுக்கு தான் போகணும். தயவு செஞ்சு போன்னு சொல்லாதீங்க. உங்கள ஒருத்தையே என்ன ஏத்துக்குங்க. காஞ்சனா, என் கண்ணுல நான் உன் கூடவே இருக்கேன். சொல்லுமா. டேய் ராமு, நான் என்னைக்காவது மகாராணியா நடந்திருக்கேனா? நீயாவது சொல்லுடா. பெரியப்பா, பெரியப்பா, பெரிய மனசு பண்ணி என்ன உங்க மகளா ஏத்துக்குங்க. அப்பாவுக்கு தெரியாம ஒரு வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறது தப்புமா? நீங்க சொன்னாதானே தெரியும். இப்ப வேணா தெரியாம இருக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சு போயிட்டா? எதுக்கு இந்த வம்பெல்லாம்? முதல்ல இவளை கொண்டு போய் அவ வீட்லயே அவங்க அரண்மனையிலே விட்டுட்டு வந்துருங்க. அத்தை, உன்னை இருன்னு சொல்லவும் முடியல, வெளியே போன்னு சொல்லவும் முடியல. அப்ப நான் போறேன் அத்தை. இவ்வளவு நாளும் இந்த வீட்டுல ஒருத்தியா என் மேல அன்பு காட்டினதுக்கு நன்றி. காஞ்சு, அவங்க சூட்கேஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லு. என் இதயத்தையும் இங்க விட்டுட்டு போகும்போது வேற எதை எடுத்துட்டு போறேன்? இதேமா இளவரசிக்கு அப்படி ஒண்ணு இருக்கா? டேய், அவர் திட்டட்டும். என்ன அதிகமா நேசிச்சதால ஏற்பட்ட நியாயமான கோவம்தான். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. செத்து போன எங்க அம்மாவை உங்க அன்புலதான் நான் பார்த்தேன். அது கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு ஆசைப்பட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உமா, நீ எங்கே போவேணாமா? நீ விரும்புற வரைக்கும் இங்கே இருக்கலாம். அவன் ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டா, நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. அத்தை, பாலு, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என் மேல கோவமா? இல்லீங்களே. நீங்க எனக்கு புதுசா கொடுக்கிற மரியாதையிலேயே தெரியுது உங்க கோவம். என் கோபம் உங்களை என்ன செய்யும்? அலை அடிச்சு பாறைக்கு வலிக்குவா போகுது? வலி பாறைக்கு தான் தெரியும். இப்படி வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. ஓஹோ, மத்தவங்க மனசை கொல்ற உரிமை ஜெயநகர் ராஜா விஜய ரகுநாத பூபதியோட மகள் இளவரசி விஜய நிர்மலா தேவியான உங்களுக்கு மட்டும்தான் உண்டா? உங்களை நான் ஒரு சாதாரண பொண்ணாதான் காதலிச்சேனே தவிர இளவரசியா இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. பரமசிவனுக்கு போர் அடிச்சா பக்தர்களோட விளையாடுவான்னு புராணத்துல சொல்லுவாங்க. பணக்காரங்களுக்கு போர் அடிச்சா எங்களை மாதிரி ஏழைங்களோட விளையாடுறீங்க. பணம் பணம் பணம். பணக்காரியா பிறந்தது ஏன் தப்பா? இல்ல, பணத்திமிரோட இந்த ஏழை இதயத்தை பல்லாங்குழி ஆடினதுதான் தப்பு. அந்த பணக்கார வாழ்க்கையை வெறுத்துதான் நான் இங்க வந்தேன். பிளீஸ், என் மனசை புரிஞ்சுக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. அந்த வாழ்க்கையே வெறுத்த உங்களுக்கு எங்க வாழ்க்கை வெறுக்க எவ்வளவு நாளாகும்? நிச்சயமா வெறுக்க மாட்டேன். ஏன்னா இது நான் போட்டுக்கிட்ட வேஷம் இல்ல, தேடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை. பேசுறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்களும் நானும் சேர்றது என்னைக்கும் நடக்காத காரியம். நான் உங்களை மறந்துட்டேன். நீங்க என்ன மறக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அம்மாடி, நீ விட்டுரு. உனக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு எதுக்கத்தான் இந்த மாதிரி குத்தல் பேச்செல்லாம்? அப்படியெல்லாம் நினைக்காத அம்மா. உன்னை வேலை வாங்கினா அது பெரிய பாவம்மா. நீங்க இப்படி பேசுறது அதை விட பாவம். ஏன் உங்களை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றேன்?
உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா? ஜெயநகர் இளவரசி நிர்மலா தேவி நம்ம வீட்டுல தண்ணி இறக்கிறதா? என்ன நோகடிக்கிறதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் தான். அது கூட எனக்கு திருப்தி தான். அம்மாடி உமா கண்ணு, நீ ஏமா முழிச்சிட்டு இருக்க? உனக்காக அந்த அறையில பெட்டு போட்டிருக்க, போய் படுத்துக்க தானே. உனக்கு தான் கண்ணு முழிச்சு பழக்கம் இருக்காத. இன்னைக்கு என்ன புது பழக்கம்? எல்லாரோடையும் சேர்ந்து நான் இங்கதான் படுப்பேன். அது இல்லம்மா, அந்த அறைய சுத்தம் பண்ணி கட்டில்ல மெத்த போட்டு வச்சிருக்கேன். நீ அங்கதான் படுக்கணும். இப்படி ஆளுக்கான என்ன கொல்றீங்களே அத்தை. இந்த உயிர் முழுசா போயிருட்டோம். அப்புறம் கட்டிலுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி ஊர்வலமா எடுத்துட்டு போய் எரிச்சிருக்க. பாத்தீங்களா அத்தை, பாலுக்கு என் மேல எவ்வளவு வளர்ச்சியோ. இந்த வீட்டுல எல்லாருக்கும் நான் வேண்டாதவள போயிட்டேன். இந்த வீட்டுல என்னையும் ஒரு ஆளா மனசு மாதிரி நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன். அம்மா உமா, உனக்கு கோபம் எங்க மேல தானே? அந்த சோறு என்ன பாவம் பண்ணிச்சு? இப்படி எடுத்ததுக்கெல்லாம் உண்ணாவிரதம் போராட்டம்னு இருந்துதான் சத்தியாகிரக போராட்டத்துக்கே மரியாதை இல்லாம போயிருச்சு. டேய், அவகிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லுடா, சாப்பிடுவா. வயிறு காஞ்சா தானா வந்து சாப்பிடுறா, நீ எனக்கு சோறு போடுமா? சாப்பிடுங்க. அப்படின்னா நாங்களும் இனிமே சாப்பிட மாட்டோம். காச்சு, என்னப்பா? அக்கா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். கண்ணு முழிச்ச உடனே சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க, நான் வரேன். கடைசியில என்ன ஜெயிச்சிட்ட. வாழ்நாள் பூரா உங்க அடிமையா இருக்கிறதுக்காக நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். அடிமையா இருக்கிறதுல அவ்வளவு ஆனந்தமா? பின்ன அந்த சுகம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். எப்படியோ சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சு 4 நாளா எங்க வீட்டு அமைதியை சாப்பிட்டுட்ட. இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். ம். ம்? ம். ம்? மிஸ்டர் பாலு, சந்தேகத்துக்கு இடமில்லாம செக் பண்ணிட்டேன். திஸ் இஸ் a sure case of coronary thrombosis. டாக்டர், அவங்களுக்கு எந்த நேரத்திலும் அட்டாக் வரலாம், மாரடைப்பு கூட ஏற்படலாம். அதனால சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மாவை எங்க வேணும்னாலும் கொண்டு போய் சிகிச்சை பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆண்டவன் தன்னுடைய படைப்பை சரியா இருக்கான்னு சோதனை பண்ணி பார்க்கிறதுக்கு பேர் தான் வியாதி. ஆனா அந்த வியாதியை ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் தெரியாம கொடுக்கிற போதுதான் அவன் மேல நமக்கு கோபமே வருது. இதுக்கு சிகிச்சை செய்யணும்னா மெட்ராஸ் கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆபரேட் பண்ணணும். ஐ மீன் இதயத்துல பைபாஸ் சர்ஜரி செய்யணும். இதுக்கு லட்சக்கணக்கா செலவாகும். முதல்ல நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 35 வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு திடீர்னு வேலையை விட்டு போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவோ
முயற்சி பண்ணி பார்த்தேன். பணத்தை புரட்ட முடியல. மாமா, நமக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த வீடு ஒண்ணுதான். அதையும் வித்து அம்மாவுக்கு சிகிச்சை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அம்மா தான் நமக்கு அழியாத சொத்து. நீ என்ன வேணாலும் செய்ப்பா. எனக்கு வேண்டியது என் தங்கச்சி தான். அண்ணா, இதுல 305 ரூபா 10 பைசா இருக்கு. எப்படியாவது அம்மாவை பொழைக்க வச்சிடுனா. மாமா, அம்மாவோட தாலியை தான் நம்மளால காப்பாத்த முடியல. என் தாலியை வித்தாவது அம்மா உயிரை காப்பாத்துங்க மாமா. ஆமா, இதே மருந்து தான். ஒன்ஸ் இன் 3 hours கொடுங்க. அண்ணே, அண்ணே, இத பாருண்ணே. காணவில்லை. ஜெயநகர் இளவரசி நிர்மலா தேவியை கடந்த 1 மாதத்திற்கு மேலாக காணவில்லை. இளவரசி இருக்குமிடம் பற்றி நேரிலோ தொலைபேசி மூலமோ தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ராஜா விஜய ரகுநாத பூபதி. வேற யார்ட்டது காட்டினியா? இல்லண்ணே, நேரா உங்ககிட்ட தான் கொண்டு வரேன். அண்ணே, நான் சொல்றதை கேளுண்ணே. உமா நம்ம கூட தான் இருக்கிறாங்கிற விஷயத்த அவங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்தா நமக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு அம்மாவை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணிடலாண்ணே. அடி பாவி, உன் கையிலே அந்த பேப்பர் கிடைக்கணும். ஏன் உன் புத்தி இப்படி போகுது? உமா நம்ம வீட்டுல ஒருத்தி. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை பழையபடி அந்த அரண்மனை ஜெயில தள்ள சொல்றியா? என்ன, அவளை நாம என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறோம்? அவங்க அப்பாவுக்கு தானே தகவல் கொடுக்க போறோம். சுலோச்சனா, என் வயித்துல பிறந்த உனக்கேண்டி இந்த புத்தி? அதை விட உமாவை கொலை பண்ணிடலாம். அந்த அரண்மனை, அந்தஸ்து, அவன் அப்பா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்கான்னா அதை அவ எவ்வளவு தூரம் வெறுத்திருக்கான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. பாலு, அப்படி ஏதோ செஞ்சு என் உமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன காப்பாத்த நினைச்ச அந்த கடமை என் உயிர் பிரிஞ்சிடும். நான் வாழ்ந்து பார்த்துவேன். வாழ வேண்டிய அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஜெயநகர் பேலஸ்க்கு ஒரு கால் புக் பண்ணுங்க. நம்பர் 445316. பிபி மிஸ்டர் விஜய ரகுநாத பூபதி. ஹலோ. எஸ், 1 minute மேடம். யுவர் ஹைனஸ், இளவரசி விஜய நிர்மலா தேவி பேசுறாங்க. பாலு, நம்ம வீட்டை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். பாலு, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அன்பு அலட்சியம் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நிர்மலா, இது பாரு. ஏய், ஏமா அழற? அம்மாவுக்கு ஒண்ணாகாது. ஆகவும் விட மாட்டேன். என்ன நீ? ஏய், சின்ன பிள்ளை மாதிரி நீ படிச்சவ. நீ ஏன் இப்படி அழுதா? மத்தவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது? Come on, smile, please, smile. Smile. அம்மாவை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். Goodbye, Balu. Goodbye.
நல்லா இருக்கியாம்மா? இத்தனை நாள் எப்படிம்மா இருந்த? நீ சொன்னபடி அந்த அம்மாவுக்கு என்னாலான எல்லா மருத்துவ வசதிக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப திருப்தி தானே? டாக்டர், ஆபரேஷன் சக்சஸ். தேங்க் யூ வெரி மச். இப்போ வார்டு கொண்டு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். நீங்க போய் பார்க்கலாம். என்னம்மா, இப்ப சந்தோஷம் தானே? நீ சொன்ன மாதிரியே அந்த அம்மாவை வாட் யூ கால் அத்தை அவங்களை காப்பாத்திட்டேன். இந்த உலகத்துல பணம், அந்தஸ்து, செல்வாக்கு இருந்தா எதையுமே சாதிச்சிடலாமா? ஆனா நீ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டியம்மா. அதனாலதான் பாலு எனக்கு கிடைச்சாரு. பாலுவா? ஓ, அவனா? விசாரிச்சேன். நானும் அவரும் காதலிக்கிறீங்களா? குப்பையில கிடக்குதுங்கிறதுக்காக வைரத்தை வைரமே கைதவறி குப்பையில விழுந்தாலும் அதை கிளறி எடுக்கிற பரம்பரை இல்லம்மா நம்ம ஜெயநகர் பரம்பரை. அவரை விட்டு என்னால பிரிய முடியாதுங்கிறியா? பாவம், அவனை விட்டு அவன் உயிர் பிரிய வேண்டாமேன்னு பாக்குறேன். ஏமா என் துப்பாக்கி ரவையை வீணாக்குற? நேரமாவது புறப்படுமா? டாடி, ஒரு தடவை நான் அத்தைய வாட் யூ கால் அந்த அம்மாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. பால் வந்துருவான். அவங்கிட்ட சொல்லிட்டு போலாங்கிறீங்களா? அந்த சக்தி எனக்கு இல்ல பெரியப்பா. நான் வரேன். நிமி, வா போலாம். வெயிட்ட வைக்க முடியல மாமா. மைனர் சொத்தா இருக்கிறதுனால எல்லாரும் தயங்குறாங்க. ஏன் அபிராமி, ஆயுசு பூரா அந்த வீட்டிலே வரணும்னு இருக்கிறப்போ எப்படிப்பா நீ அந்த வீட்டை வைக்க முடியும்? என்ன சொல்றீங்க மாமா? அபிராமிக்கு ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சு. பணம்? உமா தன் காதலையே பணைய வச்சு அபிராமி காப்பாத்திட்டா. மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்பதான் அவங்க அப்பாவோட அரண்மனைக்கு போயிட்டு இருக்கா.
பைலட் கீழே போ.